இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்றதுக்காக எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட். எந்த மாதிரியான கமெண்ட் தெரியுமா? அசிங்கமான கமெண்ட். எப்படியும் ஒரு 15-16 ஐடியில இருந்து தொடர்ந்து எனக்கு அசிங்கமா கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு அசிங்கமா டிஎம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதெல்லாம் தட்டி விட்டு கம்முன்னுட்டேன். அடுத்தது நேத்து வந்து ராக்கெட் ராஜா அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, இந்த வீடியோ நீ டெலிட் பண்ணா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என் வீடியோல இருக்கிற என்ன வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் ப்ரொஃபைல இருக்கிற போட்டோ எடுத்து ரஸ்டின் பீஸ்ன்ட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ராக்கெட் ராஜா ஐடியில என் போட்டோ போட்டு ரஸ்டின் பீஸ்னு போட்டு வச்சிருக்காங்க. சரி நீ போட்டுக்க அப்படின்னு. அடுத்தது நைட்டு 10 மணிக்கு அதே ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் வருது. நீ நைட்டு 10 மணிக்குள்ள நீ வந்து என் வீடியோ டெலிட் பண்ணலனா அது அடுத்த கட்டமா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அவங்க போட்டிருக்காங்க, நான் என் போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வந்து அருண் கே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் பாய் கே பாய்ன்னு போட்டு யாரோ நம்பர் வந்து அதுல போட்டு அதை நான் பாத்ரூம்ல விட்டுருவேன், அதை எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நீ பண்ணிக்க, அது என்ன பத்தி கவலை கிடையாது. சோசியல் மீடியான்னு வந்தா ஒரு வீடியோ நம்ம சோசியல் மீடியால போறோம்னா அந்த வீடியோ 4 பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, 4 பேர் பாராட்டுவாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அதுக்கு பயந்துக்கிட்டு நான் டெலிட்லாம் பண்ண மாட்டேன் சரிங்களா. அடுத்தது இன்னைக்கு அதே ஐடியில இருந்து காலைல ஒரு மெசேஜ் வருது, பாத்தியா நான் உன்னை விட மாட்டேன். நான் அடுத்து ஆமா ஒரு ஐடி திருப்பி ராக்கெட் ராஜான்ற இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி அதுல வந்து என் போட்டோ ஃபுல்லா போட்டு நான் கே பாய் கால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்தது வான் வேற பண்ணிருக்காங்க, நீ இது பண்ணீங்கன்னா அப்போ செக்ஸ் வீடியோஸ்ல வந்து உன் போட்டோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ பண்ணிக்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சாமி ஆடுறவங்களை நான் ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டேன். அப்போ நீங்க நான் சாமி ஆடுறவனா இருந்தா சாமி ஆடுறது தப்பு அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் சொல்ல சரிங்களா. சாமி இல்லைன்னு நான் எந்த வீடியோலும் சொன்னது கிடையாது. ஆனா போலீஸ் சாமி ஆடுறவங்களை தான் நான் அந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க உண்மையாவே கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த கடவுள் பார்த்துப்பாண்டா, கடவுள் உனக்கு தகுந்த கூலி கொடுப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அசிங்கமான கமெண்ட், இந்த மாதிரி போட்டோ ரஸ்டின் பீஸ், இதெல்லாம் உங்க கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காரு. தெரிதா? இதுலயே நீங்க எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா மக்களே உஷாரா இருங்க. சாமி ஆடுறவங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க பாருங்க. அப்போ நீங்க உஷாரா இருந்துங்க. அவங்க சாமியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா. ஒருத்தவங்க சாமி ஆடுறத கமெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரஸ்டின் பீஸ், அவங்களை கே பாய், அவங்களை கால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சித்தரிக்கிறாங்க, அவங்க போட்டோவை பயன்படுத்துறாங்கன்னா அப்போ இவங்க கடவுளை எந்த அளவுக்கு சுயநலமா ஒரு செல்ஃபிஷா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க சரிங்களா.